அண்ட் ஃபிக்சேஷனுக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னா சப்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஓரளவு பர்சனால் மூவ் பண்ண முடியும். ஆனால் கொஞ்சம் சப்போர்ட் இருந்தால் அவங்களால மூவ் பண்ண முடியும். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இந்த மூவ் பண்ணக்கூடிய எந்த லிம்ப் வந்து ஏரில் வந்து மூவ் ஆகுதோ அந்த ஏரியா வந்து நம்ம தெரப்பிஸ்டோட கையால் நம்ம வந்து சப்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் சப்போர்ட் மட்டும் தான் பண்ணும். பேஷண்ட் மூவ் பண்ணும்போது நம்ம வந்து மூவ் வந்து பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஆன்டகோனிஸ்ட் மசில் வந்து எப்பயுமே ஃப்ரீயாக வந்துட்டு இருக்கும். ஆன்டகோனிஸ்ட் மசில் வந்து ரொம்ப வந்துட்டு ஆன்டகோனிஸ்ட் மசில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆன்டகோனிஸ்ட் மசிலோட ஆக்ஷன் வந்து அதிகமாக இருக்காதபடி ஆன்டகோனிஸ்ட் மசில் வந்து ஸ்டெபிளைஸாக இருக்கும். இப்போ எல்போ ஃப்ளெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸாஸ் வந்து என்னதான் ஆக்ட் ஆகும், நமக்கு வந்து அகோனிஸ்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். இதே எக்ஸ்டென்சார் வந்து நமக்கு ஆன்டகோனிஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ தட் ஆன்டகோனிஸ்ட் மசில் வந்து நல்லா ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ட்ராக்ஷன். இன்கேஸ் வந்து அந்த ஜாயிண்ட் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தது அப்படின்னா அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு புல் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி புல் கொடுக்கறனால நமக்கு ட்ராக்ஷன் வந்துட்டு கொடுக்கறனால ஜாயிண்ட் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் பேஷனால் ஒழுங்காக வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து 7th பிரின்சிபல் வந்து அசிஸ்டட் ஃபோர்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அசிஸ்டிவ் ஃபோர்ஸ் வந்து எப்பயுமே எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷன் வந்து கொடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த அசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் இம்பார்ட்டண்டாக இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் வந்து பேஷனோட கன்வீனியன்ட் ஏற்ற மாதிரி கொடுக்கணும். நம்ம வாட்டில் எக்ஸசிவாக கொடுக்கும் அப்படி சொல்லி கொடுக்கக்கூடாது. பேஷண்ட் வந்து மூவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு அவங்க எப்படி வந்து மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா? அதுதான் வந்து அசிஸ்டன்ட் ஃபோர்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ரிப்பீட்டேஷன் எவ்வளோ ரிப்பீட்டேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது பேஷண்டோட டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஈஸியாக ஃபெட்டிக் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம கம்மியான ரிப்பீட்டேஷன் வந்து கொடுத்தா போதும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒவ்வொரு செட்டாக பிரிச்சுக்கிறணும். அண்ட் அடிக்குவேட்டான கேப்புமே கொடுக்கணும். அண்ட் 9th ஒன் வந்து எப்படின்னா கோஆப்ரேஷன் ஆஃப் பேஷண்டோட கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ இவ்வளோ மூவ்மெண்ட் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா பேஷண்ட் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட்டிவாக வந்துட்டு இருக்கணும். பேஷண்ட் வந்து நம்ம சொல்லிக்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த பேஷண்ட் வந்துட்டு ஓரளவு கான்ஷியஸாக வந்துட்டு இருக்கணும். ஓகே? ஸோ அது வந்து கோஆப்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அண்ட் இதெல்லாம் வந்து இதோட டெக்னிக்ஸ். ஓகேவா? அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு இதோட எஃபெக்ட்ஸ் அண்ட் யூசஸ். இந்த ஆக்டிவ் அசிஸ்டட் எக்ஸசைஸ்னால என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன யூசஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணலாம். ஏன்னா ஓரளவு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனை அவங்க அச்சீவ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து வந்து ஸ்ட்ரென்த்து, பவர் அண்ட் என்டியூரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணலாம். வீக்காக இருக்கிற இடத்துல இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் வந்து ஆகும். ஓகேவா? ஆனால் கொஞ்சம் அளவு தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம ரெசிஸ்டன்ட் எக்ஸசைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதிகமாக வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாயிண்ட்டில் வந்து ட்ராக்ஷன் கொடுக்கறனால நமக்கு வந்து அதர்ஷன் ஃபார்மேஷன் வந்து பிரேக் வந்து ஆகும். ஓகேவா? அதர்ஷன் ஃபார்மேஷன் வந்துட்டு நமக்கு வந்து பிரேக் வந்து ஆகும். அது வந்து பிரேக் அதர்ஷன் ஃபார்மேஷன். அதுக்கப்புறம் வந்து ஸ்பாசம் இருந்தால் வந்து நமக்கு ரெடியூஸ் வந்து ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதாவது டைட்டான சாஃப்ட் அண்ட் டிஷ்யூஸ் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெச் வந்து ஆகும். ஓகேவா? டைட்டான சாஃப்ட் டிஷ்யூ வந்து நமக்கு ஸ்ட்ரெச் வந்து ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா கோஆர்டினேட்டட் மூவ்மெண்ட்ஸை வந்து நம்ம பெர்ஃபார்ம் வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது மூலமாக. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிளட் ஃப்ளோ வந்து மசில் வந்து ஒர்க் ஆகுனால பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். அண்ட் வீனஸ் ட்ரைனேஜுமே வந்து நமக்கு இன்க்ரீஸ் வந்து ஆகும். ஓகேவா? இதெல்லாம் வந்து இதோட எஃபெக்ட்ஸ் அண்ட் யூசஸ். அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு வீனஸ் ட்ரைனேஜ் அண்ட் அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இதோட லாஸ்ட் டைப்பான ரெசிஸ்டட் எக்ஸசைஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ரெசிஸ்டட் எக்ஸசைஸும் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு ரீகேப் வந்து பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன பார்த்தோம், ஆக்டிவ் அசிஸ்டட் எக்ஸசைஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதோட டெஃபினிஷன் வந்து பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் அதோட பிரின்சிபல்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிஷனை எப்படி வந்து அவங்க டயக்ராமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆக்டிவ் அசிஸ்டட் எக்ஸசைஸை எப்படி வந்து ஒரு பர்சனுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குன்னு ஸ்டார்டிங் பொசிஷன், பேட்டர்ன் ஆஃப் மூவ்மெண்ட், ஃபிக்ஸேஷன், அப்புறம் வந்து சப்போர்ட்டு, அப்புறம் ஆன்டகோனஸ், அப்புறம் வந்து ட்ராக்ஷனு, அடுத்து வந்து அசிஸ்டட் ஃபோர்ஸு, ரிப்பீட்டேஷன், கோஆப்ரேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் அடுத்து வந்து எஃபெக்ட்ஸ் அண்ட் யூசஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா? அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ. சிவா. நெக்ஸ்ட் வீடியோ. பாய். அண்ட் இன்கேஸ் வந்து நம்மளை வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்ம சேனல் வந்து லேர்ன் ஃபிசியோ வித் சலோமி அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் வந்துட்டுருக்கு. அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதுலேயும் இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நீங்கள் எதையுமே வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ. சிவா. நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.